சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரா வீட்டில் சீதா, அதுக்கப்புறம் சந்திரா, மீனானு எல்லாருமேவும் சத்யாவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் ரேகாவை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதா சொல்றாங்க, நான் வீட்டுக்கு போகணுமா, சமைக்கணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சீதா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போனதுக்கு அப்புறம் சீதாவுக்கு அருண் மேல பயங்கர கோவம். என் தம்பி அங்க அடி வாங்கிட்டு இருக்கான். அதே இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு எப்படி என் தம்பியை காப்பாத்தினாரு, ஆனால் இன்னைக்கு என் புருஷன் என் தம்பியை அடி வாங்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அருண் வேலையை விட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உட்கார்ந்துருந்த சீதா வேகமாக போயிட்டு அருணை கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் என் தம்பி அடி வாங்கிட்டு இருக்கான், நீங்கள் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி நடந்துக்கிட்டீங்க, என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமாங்க உங்களுக்கு அப்படின்னு சீதா கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாரு, எனக்கு 1008 வேலை இருக்குது, சும்மா நோயின்னு மற்றதெல்லாம் எனக்கு கொடுத்து ப்ரெஷர் ஏற்றாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு ஆளுங்க என்ன நினைப்பாங்கன்னு கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? பாவங்க சத்யா எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அவன் தண்டனை அனுபவிச்சான். அதோட அவன் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கான். மாமான்னு உங்ககிட்ட எந்த அளவுக்கு அன்பாக நடந்துக்கிட்டான். என் மாமா மேலே கோவம் இருந்துச்சுங்கிறதுக்காக சத்யாவை என் குடும்பத்தெல்லாம் பழி வாங்குறீங்களே அப்படின்னு சீதா ஒவ்வொரு கேள்வியும் கேட்ட உடனே அருணுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாரு, உன் வீட்டு விஷயத்தில் நான் எதுக்காக தலையிடணும்? அவங்க வேலையை பார்த்தா போதும். உனக்கு வேணும்னா நீ போ, ஒன்று நான் தடுக்கலையே, அதுக்காக என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது, என் வேலையை மட்டும் பார்த்துட்டு நான் வருவேன் அப்படின்னு அருண் சொல்கிறாரு. உடனே சீதா இருந்துக்கிட்டு இவர்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு சமையல் கட்டில் போய் சமைக்க ஆரம்பிக்கும் போது அருண் திடீர்னு இங்கே பாரு, தேவையில்லாமல் இனிமேல் உங்கள் வீட்டு விஷயத்த என்கிட்ட பேசின உனக்கு மரியாதையே இல்லை. பொண்ணை கடத்துகிற கேஸில் அவனை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்கன்னா தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்கணும். தகுதியை மீறின ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா இந்த கதி தான் அப்படின்னு அருண் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சீதாவுக்கு கோவம் வருது. அதான் என் வீட்டு விஷயத்துலலாம் தலையிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, என் மாமா பார்த்துக்குவார் எதா இருந்தாலும், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விடுறாரு. என்ன சொன்ன? அந்த முத்துவை அப்படியே உயர்த்தி பேசுறியா, என்னைய தாழ்த்தி பேசுற, அவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. என்ன பார்த்து சும்மா நிற்கிறீங்க? உங்களால் போலீஸாக இருந்து கூட ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் எங்கள் மாமா சாதாரண டிரைவர் தான். ஆனால் அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மூலமாக என் தம்பியை வெளியெடுத்தார் பார்த்தீங்களா, அதுதான் என் மாமா. உங்களை மாதிரிலாம் பாதையிலேயே விட்டுட்டு போகிறவர் கிடையாது. உங்களை போயிட்டு எங்கள் மாமா கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டான்னு சொன்னார். அவன் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு சுயநலவாதின்னு சொன்னார். ஆனால் நான் தான் எனக்கு அவர் தான் வேணும், கட்டினா நான் உங்களை தான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சு சொன்னேன். அப்படி இருந்தும் என் மாமா வேண்டான்னு சொன்னதை நான் நிப்பாட்டி இருந்திருக்கணும். உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை நினச்சாலே எனக்கு கோவமாக வருது. என் மாமாவை சொன்ன மாதிரி வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து எனக்கு கட்டி வச்சிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் அருண் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக பெட்டி படிக்க எல்லாம் சீதாவோட துணியெல்லாம் எடுத்து ரோட்டில் வீசி எறிகிறாரு. அப்படின்னா நீ இந்த வீட்டு பக்கமே வராத, உன் மாமா என்ன சொல்கிறாரோ அதுபடியே கேட்டுக்கோ, இங்கே ஏன் வர்ற, என் பொண்டாட்டியா எதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கிற, கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அருண் அப்படியே பைத்தியக்கார மாதிரி துணியெல்லாம் எடுத்து வீசிட்டு சீதாவை அடித்து அசிங்கப்படுத்தி ரோட்டில் தள்ளி விட்டுறாரு பிடிச்சி. உடனே சீதா அங்கேருந்து அழுதுகிட்டேவும் நேராக சந்திராவிட்ட வந்துடுறாங்க. பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்திரா கிட்ட வராங்க. உடனே பெட்டியோட அழுதுகிட்டே வந்த சீதாவை பார்த்துட்டு, என்னாச்சு சீதா, ஏன் இப்போ தான் வீட்டுக்கு போகணுன்னு போனேன், அதுக்குள்ளேயும் கிளம்பி வரையே, என்னாச்சு அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தோளில் சாஞ்சு அழுகிறாங்க. என்னாச்சு சீதா சொல்லு அப்படின்னு தன்னோட தம்பி சத்யாவும் கேட்குறாங்க. உடனே ஒன்றும் இல்லைடா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அவர் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாருமா, தம்பியை ஏன் இப்படி வெளியே எடுக்கலை, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்டேன், அதுக்காக என்னை அடித்து துணிமணியெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு என்னை ரோட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் சந்திராவுக்கு கோவம் வருது. வேகமாகவும் நீ வா, இங்கே இன்னைக்கு 2ல் ஒன்று கேட்காம விடக்கூடாது. என் அம்மா மாதிரி நீங்கள், என் அம்மாவுக்கு அப்புறம் எல்லாமே நீங்கள் தான். இந்த குடும்பத்தை என் குடும்பமாக நினைக்கிறேன்னு என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசினாரு. மாப்பிள்ளை மேலே அந்தளவுக்கு பழி போட்டாரு. அவர் சொன்னது தான் நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு நான் கொடுக்குற பணத்தை தான் செலவு பண்ணணும்னு அவர் பணம் கொடுத்தாரு.
அப்படி இப்படின்னு சந்திரா சொல்லிட்டு, அப்படிப்பட்டவர் இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, நான் 2 பேர்த்தையும் என் மகன்களாக தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்துட்டு சீதாவை கூட்டிக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. நீ வா, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போன உடனே சத்யா இருந்துக்கிட்டு, அம்மா நானும் கூட வரேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அது மட்டும் இல்லை, நாங்கள் இங்கே 2 பேரும் அங்கே மாப்பிள்ளையை பார்க்க போகிறது, அது மாப்பிள்ளைக்கு அக்கா வீட்டுக்காருக்கு தெரிய வேணாம், அக்காவுக்கும் தெரிய வேண்டாம், இது அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும், இதை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சீதாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. அருண் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனேவும் ஏன் இங்கே வந்த, நீ தான் என் மாமா எனக்கு எல்லாருமே பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக சந்திரா போயிட்டு, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா, என் பொண்ணு உங்களையே நம்பி வந்தா, நாங்கள்லாம் யாருமேவோ உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னோம், ஆனால் என் பொண்ணு பிடிவாதமா எனக்கு அருண் தான் வேணும், நான் அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்படிப்பட்டவளை நீங்கள் இப்படி தான் அடித்து ரோட்டில் தள்ளி விடுவீங்களா, ஒரு போலீஸாக இருந்துக்கிட்டு நீங்கள் போய் இப்படி என் பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து திட்டுறாங்க. உடனேவும் இங்கே வந்து அருண் சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் பொறுக்கித்தனமாக பிள்ளைய பெற்று வளர்ப்பீங்க, அந்த பையனுக்கெல்லாம் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா, அதுவும் இல்லாமல் அது வந்து ஸ்டேஷனு, நான் ஒரு டிராஃபிக் போலீஸு, சாதாரண டிராஃபிக் போலீஸ் என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, நான் இது ஒன்றும் வீடு கிடையாது, அது வந்து ஸ்டேஷனு அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையிக்கிட்டேன், அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே அருண் பேசுகிறாரு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், என் புள்ள பொறுக்கியாகவே இருந்துட்டு போகட்டும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை என்ன சொன்னீங்க, எங்கள் அம்மா மாதிரி நீங்கள், உங்களை வந்துட்டு உங்கள் குடும்பத்தை என் குடும்பமாக நினைக்கிறேன், இனிமேல் நாங்கள் கொடுக்குற பணத்தை தான் நீங்கள் செலவு பண்ணணும்னு என்னென்னலாம் சொன்னீங்க, ஆனால் இப்போது நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே, யாரும் தேவையில்லாமல் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, அப்போ என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, என் பொண்ணை இப்படி தான் சித்திரவதைப்படுத்தி கொடுமைப்படுத்துறதுக்கு பேசாமல் அவள் எங்கள் வீட்டிலே இருந்துட்டு போயிடுவாளேன்னு சொன்ன உடனே, அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, வீட்டில் எல்லாருமேவும் சரியில்லாமல் வளர்த்தது நீங்கள், உங்கள் மேலே தான் தப்பு, வீட்டில் ரவுடி பொறுக்கி எல்லாத்தையும் உள்ளே விட்டுக்கிட்டு இருந்தா இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சந்திராவுக்கு கோவம் வருது. வேகமாக அருணை ஓங்கி ஒரு அடி கொடுக்குறாங்க. யாரை பார்த்து ரவுடி பொறுக்கின்னு சொல்கிற, இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உன்ன மாதிரி ஒரு நாள் கூட என் பொண்ணு மீனாவை மாப்பிள்ளை வீட்டை விட்டு அனுப்புனதே கிடையாது, அப்படியே மீனா என் வீட்டுக்கு வந்தாலும் உடனே மாப்பிள்ளை கிளம்பி வந்து மீனாவை கூட்டிகிட்டு போக தான் பார்ப்பாரு, அவர் கால் தூசிக்கு பிறவியா நீயே, ஒரு போலீஸாக படித்து போலீஸ் வேலைக்கு போயிருக்க, ஆனால் மாப்பிள்ளை படிக்கவே இல்லை, கார் டிரைவர் தான், கார் டிரைவராக இருந்துக்கிட்டு அவருக்கு இருக்கிறது கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை, கேவலமாக நடந்துக்கிற நீங்கள் என் மாப்பிள்ளை எல்லா விஷயத்துலையும் எங்கள் குடும்பம்தான், மீனாவோட குடும்பம் என் அத்தை குடும்பம் கிடையாது, அது என் குடும்பம்னு சொல்லி நிற்கிற என் மாப்பிள்ளை அவரை போய் இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கிற, இங்கே பாரு, உங்கள் அம்மா இருந்த வரைக்கும் அதாவது இவ்வளோ நாளாக உங்கள் அம்மா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக நான் எதுவுமே பேசினது கிடையாது, உங்கள் அம்மா இல்லாதப்ப கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ சீதா, அதுதான் உன் வீடு அப்படின்னு என் பொண்ணை சொல்லி சமாதானப்படுத்தி இங்கே அனுப்புனேன், ஏன்னா அம்மா இறந்து போன சோகத்தில் கொஞ்ச நாள் அப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாறிடுவாங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் இனிமே மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நானும் உன் அம்மாங்கிற மாதிரி நீ சொன்ன, அதனால தான் என் பிள்ளையாதான் நினச்சி உன்னை வந்து நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, அதான் என் புள்ள அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு உங்ககிட்ட வந்து அடிக்கடி நான் கேட்கவும் இல்லை, அப்படிப்பட்ட எங்கள் குடும்பத்தையே கேவலப்பட்ட குடும்பம்னு நீ சொல்லிட்ட, இதுக்கு மேலே என் பொண்ணு இங்கே வாழ வேண்டாம், என் பொண்ணு உங்ககிட்ட வாழ்ந்த வரைக்கும் போதும், என் பொண்ணு சீதாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு சீதாவை கூட்டிக்கிட்டு வெளியே வராங்க. வெளில வந்த உடனே இங்கே அருண் இருந்துட்டு சொல்கிறாரு, இனிமே இந்த பக்கம் அவளை அனுப்பி விட்டுறாதீங்க, அப்புறம் நான் வந்து அவளை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே வந்து நீயா தேடி வர வரைக்கும் என் பொண்ணு சீதாவை நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே கூட்டிகிட்டு வந்த உடனே மீனாவும் முத்துவும் அன்னைக்கு வந்து இங்கே பார்க்குறதுக்காக வராங்க. சத்யாவை பார்த்துட்டு போகலான்னு வந்த உடனே சீதா அந்த வீட்டில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, என்ன சீதா இன்னும் நீ கிளம்பலையான்னு மீனா கேட்குறாங்க. இல்லை, அவன் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்னு சொன்ன உடனே, என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாங்க்கா, அவர் ரொம்ப இப்போ மோசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே என்ன விஷயம் நடந்துச்சு, அடித்து அனுப்புனது, அம்மா போய் பேசினாங்க, அம்மாவும் அவரை அடிச்சிட்டாங்க,
இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் வாழ மாட்டேன். மாமா, நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் உங்கள் 2 பேர் பேச்சையும் கேட்காம நான் தான் அவசரப்பட்டுட்டேன். அக்கா அப்போவும் சொன்னா, அப்பா ஸ்தானத்துலேருந்து நான் உனக்கு எல்லாமே பண்ணுறேன்னு. ஆனால் நான் தான் பிடிவாதமா அவளோட மனசை மாற்றி உங்களையும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். அதான் மாமா நான் இந்த தண்டனை அனுபவிக்கிறேன். மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்கிறாங்க. அத்தை, என்ன அத்தை எல்லாத்தையும் பொறுமையாயிருன்னு சொல்லுவீங்க, இன்னைக்கு நீங்களேவும் இப்படி பொறுமையை இழந்து இப்படி போய் அடிக்கலாமான்னு சொன்ன உடனே, மாப்பிள்ள அவர் எதை பற்றி சொல்லியிருந்தாலும் நான் பேசாமல் இருந்திருப்பேன். வார்த்தைக்கு வார்த்தை உங்களை பொறுக்கிங்கிறாரு, ரவுடிங்கிறாரு. அவருக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி? எனக்கு தெரியும். என் பிள்ளையா நான் பார்க்குறேன் உங்களை. அவருக்கு அப்புறம் என் குடும்பத்தை நீங்கள் தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. அண்ணாமலை அண்ணன் அவ்வளோ தூரம் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த சொல்ல மதித்து அப்படி நடந்துப்பீங்க. இவர் வந்துட்டு உங்களை பார்த்து அப்படி சொன்ன உடனே என்னால் தாங்கிக்க முடியல. அதான் அவரை அடிச்சிட்டேன். என் பொண்ணு நடு ரோட்டில் தள்ளியிருக்காரு. அவர்லாம் என்னத்தை போய் படித்து வேலை வாங்கியிருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பேசின உடனே, இருந்தாலும் நீங்கள் அவசரப்பட்டிருக்க கூடாது. அவர் தான் அவங்க அம்மாவை மறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்காருன்னு சொன்ன உடனே, எம்பிட்டு நாள் அதுக்காக சீதா பொறுமையாக இருப்பா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா நீ சொல்கிறேன்னு முத்து கேட்குறாரு. ஆமாங்க, அவள் அந்த வீட்டில் சந்தோஷமாக இல்லை. அருண் எப்போ பார்த்தாலும் சீதாவை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் தான் ஏதாவது கோவப்படுவீங்கன்னு சொல்லி தான் நான் எதுவும் சொல்லலை. அவங்க அம்மா இறந்ததுலேருந்து சீதாவோட வாழ்க்கையே நரகமாயிடுச்சு. அவள் இங்கே வந்திருக்கிறது தான் நல்லதேவோ. இனிமேல் நீ இங்கேயே இரு சீதா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க.